நண்பர்களுக்கு வணக்கம். அப்புறம் வெல்கம் பேக் நம்மளோட சேனலுக்கு. மேட் ஃப்ரம் ஸ்காட்டிஷ். அந்த பக்கம் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இந்த பக்கம் நானும் நல்லா இருக்கேன். அதுக்கப்புறம் போன வீடியோ வந்துட்டு நம்ம இடன்ரா போயிட்டு வந்த கதையை பார்ட் 2 பார்ட் 1ன்னு போட்டு அப்லோட் பண்ணியிருக்கிறோம். யாருக்காச்சும் போய் பார்க்கணுன்னு இருந்துச்சுன்னா போயிட்டு பார்த்துட்டு வாங்க. நல்லா தான் இருப்பா. அப்படி அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. நண்பர்களே மன்னிச்சுக்கோங்க, இந்த போர்ஷனை மட்டும் ரெக்கார்டில் போடாமல் விட்டுட்டேன். ஆக்சுவலாக நேற்றே ஷூட் பண்ணிட்டேன். ஆனால் எடிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் பார்த்தேன், ஐயோ என்னடா ரெக்கார்டில் போடாமல் விட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இதில் என்ன பேசணுன்னா, இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்னலாம் காமிக்க போகிறேன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி அங்கே நீங்கள் எங்கெல்லாம் வந்துட்டு ஷாப்பிங் போவீங்க, உங்கள் கிராசரிஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு எங்கெங்கெல்லாம் ஷாப்பிங் போவீங்க, அதை வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு அதை தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நான் இதில் எதெல்லாம் கவர் பண்ண போகிறேன்னா, நான் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் எந்தெந்த விஷயம் வாங்க போகிறேன், உங்களுக்கு இங்கே இந்தியன் கிராசரிஸ் அந்த மாதிரி நம்ம ஊர் தமிழ்நாடு கிராசரிஸ்லாம் எங்கே கிடைக்கும், அண்ட் ஒவ்வொரு கடைக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பிரித்து பார்க்க போகிறோம். ஸோ இதை தான் வந்துட்டு ஓவராலாக ஷூட் பண்ணியிருந்தேன். நான் இந்த போர்ஷனையும் பேசியிருந்தேன் இந்த வீடியோலேயே, ஆனால் சம்வாட் நான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். இதை தான் நம்ம வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். போயிட்டு வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நான் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காகவே வந்துட்டு பொருளெல்லாம் வந்துட்டு காலி ஆகட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ஓவராலாக எல்லாத்தையுமே நம்ம காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வெரி குட் பிரில்லியன்ட். நம்ம இந்த வீடியோவில் அங்கங்கே போகிறோம், இங்கெங்கே வரோம், அங்கங்கே போகிறோம் அப்படின்றது மாதிரி என்னடா உளர்ற எங்கெங்கெல்லாம் இன்றைக்கி போக போகிறோன்னா, உங்களுக்கு நான் இன்றைக்கி ப்ரைமார்க் அப்படின்ற கடையை உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன். அதுக்கப்புறம் டெஸ்கோ அப்படின்ற கடை, லிடில் அப்படின்ற கடை, அதுக்கப்புறம் இங்கே இந்தியன் ப்ராடக்ட்ஸ் நம்ம தமிழ் ப்ராடக்ட்ஸ்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். பவுண்ட்லேண்டில் எதெல்லாம் வாங்குவேன்னா, நமக்கு தேவையான இந்த கார்பேஜ் பேக்ஸு, அதுக்கப்புறம் டிஷ்யூ கவர்ஸு, அதுக்கப்புறம் பென்சிலு, இந்த மாதிரி எசென்ஷியல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்டேஷ்னரி ஐட்டம் மாதிரி இதெல்லாமே வந்துட்டு பவுண்ட்லேண்டில் நம்ம வாங்கிக்கலாம். பின்ன இந்த கிச்சன் எசென்ஷியல்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த டிஷ்வாஷரு, அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பரு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம பவுண்ட்லேண்டில் வந்துட்டு வாங்கிக்கலாம். மோஸ்ட்லி அங்கே எல்லாமே 1 பவுண்டு அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதனால தான் ஆக்சுவலி அதுக்கு பேரே பவுண்ட்லேண்டு. ஸோ பார்கெய்னர்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் பார்கெய்னர்ஸ் எப்படி இருக்கிறாப்புல. பவுண்ட்லேண்டை வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது பார்கெய்னர்ஸ் வந்துட்டு ஓகே சீப்பாக இல்லை வந்துட்டு பவுண்ட்லேண்ட் தான் பெஸ்ட்டாக அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். பிறகு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் இந்த லிடிலு, டெஸ்கோ அப்படின்லாம் சொல்லியிருந்தேன்ல, இதெல்லாம் என்னென்னா இதுதான் ஆக்சுவல் மளிகை கடை. ஏன்னா இங்கே தான் நமக்கு பழங்கள், காய்கறிகள், அரிசிகள், அதுக்கப்புறம் நம்ம அன்றாட தேவைகள் இதெல்லாமே வந்துட்டு கிடைக்கும் ஒரே இடம் இங்கே தான். அண்டு நான் சொன்ன எல்லா கடையிலையுமே இந்த ஊரில் உங்களுக்கு வந்துட்டு சரக்கு கிடைக்கும். என்ன இது வந்துட்டு இதெல்லாம் இங்கே யூஸ்வலுங்க. ஒரு ஹோட்டல்னு வச்சுக்கிட்டா கூட அந்த ஹோட்டலில் பார் இல்லாமல் வந்துட்டு ஒரு ஹோட்டல் கூட இருக்காது. ஸோ இது இவங்க கல்ச்சரோட இணங்குனது. ஒரு சரக்கு இல்லாமல், ட்ரிங்க்ஸ் இல்லாமல் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படியே மாலை காமிக்கிறேன். இங்கே தண்டியில் இருக்கிற மால் வந்துட்டு கொஞ்சம் சின்ன மால் தான். ஆனால் மோஸ்ட்லி நம்ம ஊரில் பார்க்குற மாதிரி தாங்க இருக்கும். பார்த்தாலே தெரியும், ஏதோ நம்ம ஊரில் இருக்கிற ஃபீனிக்ஸு, இஎம் மால்ஸு அந்த மாதிரி மால் தான் இருக்கும். மோஸ்ட்லி எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி தான் இருக்கும் போல். ஏன்னா வெஸ்டர்ன் கல்ச்சர் பார்த்தா அவங்களே கட்டியிருக்கிறாங்க. இதான் நம்ம வர வேண்டிய கடை பவுண்ட்லேண்டு. இங்கே நமக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு அதன் பின்பு நம்ம அப்படியே உங்களுக்கு நான் பார்கெய்னர்ஸை எப்படி இருப்பாப்புல அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். மோஸ்ட்லி எல்லா கடைகளுமே இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஃபிஷ் ஐட்டம்ஸு, அதாவது கூல் ட்ரிங்க்ஸு, அது இது நான் சொன்ன மாதிரியே இங்கே பார்த்தீங்களா எல்லா எசென்ஷியல்ஸும் இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி இது எல்லாமே வந்துட்டு 1 பவுண்டு அப்படின்ற இதை கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்மளும் ஒரு ட்ராலியை எடுத்துகிட்டு அப்படியே பார்த்துன்னு இருக்கிறோம் நமக்கு தேவையான பொருட்கள்லாம் எங்கே இருக்கிறாப்புலன்னு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வாங்க வேண்டிய பொருள் என்னென்னா, கார்பேஜ் பேக்கு காலி ஆயிடுச்சு. டிஷ்யூ இருக்கிறோம், ஆனால் இருந்தாலும் வாங்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பாத்திரம் துவைக்கிற அதுக்கு பேர் என்னது, டிஷ்வாஷரு, இவனுங்கெல்லாம் வேணும். அதுக்கப்புறம் டாய்லெட் க்ளீன் பண்ணுறது வேணும். ஸோ இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு நான் பில் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
அதுக்கு பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருப்பாப்புல பவுண்ட்லேண்டே. எல்லா எசென்ஷியல் ஐட்டம்ஸும் அப்படியே வரிசையாக இருக்கிறாரா. ஸோ மோஸ்ட்லி நம்ம ஊர்லேயும் இதே மாதிரி தாங்க இருக்கும். எசென்ஷியலுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக போட்டு வச்சுருப்பாங்க. ஸ்டேஷ்னரி தனியாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தனியாக வச்சுருப்பாங்க. கிச்சன் ஐட்டம்ஸ் தனியாக வச்சுருப்பாங்க. எல்லாத்தையுமே நம்ம ஊர்லேயும் இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம ஊரில் இருக்க இந்த ஊருக்கும் ரொம்ப வித்தியாசங்கள்லாம் கிடையாது. எல்லாமே சிமிலராக தான் வந்துட்டு ஸ்ட்ரக்சரு, அதுக்கப்புறம் அவங்க ப்ராசஸ் பண்ணுறது தான் எல்லாமே வந்துட்டு சிமிலராக தான் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக பார்த்தா ஒன்றும் பெருசாலாம் இருக்காதுங்க. நம்ம ஊரில் ஒரு மாலுக்கு போய்ட்டு நீங்கள் ஒரு ஷாப்பிங் பண்ணுறீங்கன்னா அது மாதிரி தான் வந்துட்டு இங்கேயும் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பிறகு நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு பில்லு போட்டுட்டு உங்ககிட்ட வரேன், வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக பவுண்ட்லேண்ட் வந்துட்டு பொருள் வாங்கிட்டேன். 3 பொருள் தான் தேவைப்படும் மாதிரி இருந்துச்சு, 3 வாங்கிட்டேன். ஆனால் இங்கே பார்கெய்னர்ஸ் வந்தால், இப்போ ஆக்சுவலாக நான் பார்கெய்னர்ஸில் இருக்கேன், நீங்களும் பாருங்கள். நான் பார்கெய்னர்ஸில் இருக்கேன். ஆமாங்க, உண்மையிலேயே அவன் சொன்ன மாதிரி பார்கெய்னர்ஸில் வந்துட்டு அங்கே விட கலெக்ஷன்ஸ் அதிகமாகவும் ப்ரைஸ் கம்மியாகவும் இருக்குது. நான் 3 பொருள் வாங்கினேன், 3 பவுண்ட் வந்துச்சு பவுண்ட்லேண்டில். ஆனால் நான் அங்கே வாங்கின ஒரு டிஷ் வாஷர் வந்துட்டு இங்கே 89 பீக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. 89 பீனா 89 பெனிஸ். பவுண்டை விட வேல்யூ வந்துட்டு கம்மி. நான் சொன்னது உண்மைதாங்க, பரவாயில்லையே. ஸோ இன்று ஒரு கண்டுபிடிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். நான் வந்துட்டு ஆக்சுவலாக இப்போது டாய்லெட் க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷு வந்துட்டு தேடின்னு இருக்கேன். அவர் எங்கிட்டு இருப்பாப்புல அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துனே இருக்கேன். எங்கிட்டாச்சும் இருந்தால் கபுக்குன்னு பிடிச்சிடலான்னு இருக்கேன். இருங்க, யாருனாச்சும் கேட்கலாம், கேட்டுட்டு அதை வாங்கிட்டு, எனக்கு தெரிஞ்ச வேறு எதுவும் எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம பழைய வீட்டிலேருந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதனால் நமக்கு எதுவும் தேவைப்படாத மாதிரி தான் இருக்குது. நான் அவர்கிட்ட கேட்டு அதை எடுத்துகிட்டு வரேன். நண்பர்களே, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு கண்டுபிடிச்சி வாங்கிட்டோம். என்னங்க, எப்பயும் இங்கே சண்டே தாங்க மனுஷங்களாம் வெளியே வந்து சுற்றின்னு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி என்னன்னா, சும்மா இருக்கிற நாள் திங்கக்கிழமை, இன்றைக்கி வந்துட்டு இத்தனை பேர் வெளியில் சுற்றின்னு இருக்கிறாங்க. புதுசாக இருக்குதுங்க. சாரி, ஐ எம் நாட் ஹேவிங் மணி இன் மீ, சாரி. மனுஷன் வந்துட்டு எதனா கிடைக்குமான்னு கேட்டார். ஸோ வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். எப்பயும் பண்ண மாட்டேன், வீடியோக்கு பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. ஆனால் அவர் நான் வீடியோ எடுக்கிறனாலே பார்த்து கேட்டார், அதனாலேயே பண்ண வேண்டியதாக போச்சு. ஹாய், வாங்கி கொடுத்தாச்சுங்க. பரவாயில்ல, மனுஷன் வந்துட்டு 3 பவுண்டுக்கு தான் வந்துட்டு ஒரு ஃப்ரோசன் ஐட்டம் வந்துட்டு வாங்கினார். நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன், அந்த மனுஷன் வாட்டுக்கு 10 பவுண்டு 15 பவுண்டுக்குன்னு வாங்கிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. யார் தயவு செஞ்சு நான் ஏதோ வீடியோக்காண்டி தான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறத பார்த்து தான் மனுஷன் வந்துட்டு கேட்டார். யாரும் மோஸ்ட்லி என்னையெல்லாம் பார்த்து கேட்க மாட்டாங்க, அவர் கேட்டார். அதனால தான் வந்துட்டு பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. என்கிட்ட சில்லற காசு எதுவும் கிடையாது, நம்மக்கிட்ட அக்கௌண்ட்டில் தான் இருக்குதா. நான் கேட்டேன், என்கிட்ட காசு எதுவும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு மனுஷன் வந்துட்டு எனக்கு சோறுனாச்சும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். மோஸ்ட்லி யாரும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, யாரும் என்கிட்ட சொன்னது கிடையாது. சில்லறை இல்லைன்னு சொன்னால் ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் மனுஷன் வந்து ரொம்ப பசியில் இருந்துருப்பார் போல், சோறுனாச்சும் வாங்கி குடியா, ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால தான் அப்படியே மனசு லைட்டாக அப்படின்னு நக்கினதுனால, அதனால தான் சரி ஓகே சாப்பாடு தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தேன். ஆனால் தயவு செஞ்சு நான் ஏதோ வீடியோ கண்டு அதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு மட்டும் யாரும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க, அப்படிலாம் கிடையாது. ஸோ அவ்வளோதாங்க, நான் பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சு. இதை தொடர்ந்து நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்குறோன்னா ப்ரைமார்க் அப்படின்ற ஜூடியோ கடைக்கு தான் போய்கிட்டு இருக்கிறோம். நான் ஏன் ஜூடியோன்னு சொல்கிறத நான் அங்கே போய்ட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஹாய், தேங்க்யூ. சின்ன பசங்க நம்ம வாட்டுக்கு அப்படியே போயிடலாமா, ப்ரைமார்க் போயிட்டு அங்கே நான் உங்களுக்கு வாங்கிட்டு எல்லாத்தையும் சொல்கிறேன். நமக்கு வாங்க வேண்டிய பெட் கவரு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. சாரி நண்பர்களே, கடையை வந்துட்டு முழுசாக காமிக்க முடியல, ஏன்னா பெண்மணிகளும் குழந்தைகளும் நிறைந்திருந்தாங்க. நான் மோஸ்ட்லி இன்றைக்கி யாரும் வர போகிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி செம்ம கூட்டமாக போயிடுச்சு, அதனால் காமிக்க முடியல, மன்னிச்சுக்கோங்க. இன்னொரு நாளே நான் ப்ரைமார்க்கு மட்டும் உங்களுக்கு வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள், நான் போயிட்டு முழுசாக அப்படியே கடையை காமிக்கிறேன் கூட்டம் இல்லாதப்போ. வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் மகளே. அதை தொடர்ந்து இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குறோன்னா, அடுத்து நம்ம மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் முடிச்சிருக்கிறோம். வீட்டுக்கு எசென்ஷியலான பொருட்கள் எதனா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எங்கே போகணும், பவுண்ட்லேண்ட் போகணும், இல்லாட்டினா பார்கெய்னர்ஸ் போகணும். இந்த 2 கடையிலையும் உங்களுக்கு சீப்பாக வந்துட்டு உங்களோட எசென்ஷியல்ஸ் எல்லாமே கிடச்சிடும், நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். அதுவே உங்களுக்கு இந்த மாதிரி துணிமணி கிளாத்திங்கில்
எதுனா உங்களுக்கு வேணும், ஜாக்கெட்டு கீக்கெட்டு எல்லாமே உங்களுக்கு சீப்பான ப்ரைஸில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எங்கே போகணும், ப்ரைமார்க் அப்படின்ற கடைக்கு போகணும். அதுக்கப்புறம் இப்போ உங்களை நான் எங்கே கூட்டிகிட்டு போக போகிறேன்னா, அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவைப்படும், மளிகை பொருட்கள். மளிகை பொருட்களில் காய்கறிகள், ப்ரெட்டு, முட்டை இதெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா லிடில். நல்லா கேட்டுவாங்க. கறி, மீட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வாங்கணுன்னா டெஸ்கோ போங்க. சீப்பாகவும் இருக்கும், பெஸ்ட்டாகவும் இருக்கும். அதுவே உங்களுக்கு காய்கறினாலே இந்த ஊரில் லிடில் தாண்டி மற்ற எதுவுமே நீங்கள் யோசிக்காதீங்க. மற்ற கடைகள் ஆஸ்டா, செயின்ஸ்பெரி இங்கேயெல்லாம் கூட நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த கடைகள் எதுவும் இங்கே இல்லை. பட் நான் வேறு ஊரில் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கிறேன். அந்த பக்கமும் நல்லாயிருக்கும். ஆனால் மோஸ்ட்லி நானே இல்லாமல் இங்கே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு காய்கறிகள் அப்படின்னாலே வந்துட்டு லிடில் தான் வந்துட்டு சூஸ் பண்ணுவாங்க. லிடிலும் ஒரு மளிகை பொருள் விற்கக்கூடிய இடம் தான். அது இல்லாமல் இங்கே நிறையா கடை இருக்குதுங்க. நிசா லோக்கல்ஸு, ப்ரீமியரு, ஆஸ்டா, செயின்ஸ்பெரி இந்த மாதிரி நிறையா கடை இருக்குது. ஸோ இதில் என்னைய கேட்டிங்கன்னா நான் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு இதெல்லாம் நீங்கள் வாங்குறதுக்கு லிடில் சூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். இதுவே நீங்கள் கறி இந்த மாதிரியான விஷயம்லாம் வாங்குறீங்கன்னு சொன்னால் டெஸ்கோ சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு மீட் வந்துட்டு நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி ஓரளவுக்கு சவுக்குன்னு கிடைக்கும். ஏன்னா லிடில்லாம் ராவான மீட்டே வந்துட்டு ரொம்ப வெந்த மாதிரி இருக்குங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள்லாம் எதனா நம்ம எதனா சிக்கன் கிரேவி இந்த மாதிரி ஏதாச்சும் வைக்கணும்னா ஒரு 5 to 6 minutesலேயே வந்துட்டு சிக்கன் பயங்கரமாக வெந்து ஒரு மாதிரி நூலாக ஆகிடும். நூலாக திரியாக வரும். ஏன்னா இங்கே ஸ்டோர் பண்ணி தானே வைக்கிறாங்க. அதனால் மோஸ்ட்லி வந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் டெஸ்கோ சூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் தை பீஸு தொடக்கறி தான். தொட்டாக்கறியை போட்டு வச்சாதான் அப்படியே நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி சவுக்குன்னு சாப்பிட்லாம். ப்ரெஸ்ட்டெல்லாம் நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா ஏதோ கூழ் சாப்பிட்ற மாதிரி ஆகி போயிடும். அதனால் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு இந்த மாதிரினா யோசிக்காமல் லிடில் போயிடுங்க. கறின்னு வாங்குறீங்கன்னா யோசிக்காமல் டெஸ்கோ போயிடுங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரீல்ஸ்லேயே வந்துட்டு இந்த லிடில் வந்துட்டு காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. அங்கே தான் மறுபடியும் போகிறோம். இதுக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா வாங்கின முட்டை, ப்ரெட்டு எல்லாமே புதுசாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் காலி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி இப்போ உங்களுக்காண்டி லிடில் சுற்றி காமிக்கலாம் அப்படின்ட்டு மறுபடியும் நம்ம லிடிலுக்கு போயிட்டு என்னென்னலாம் வாங்க போகிறோம்னா முட்டைகள், ப்ரெட்டுகள், அதுக்கு பிறகு காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு அப்பாடிக்கா உங்களுக்கு டெஸ்கோ சுற்றி காமிக்க முடியுமான்னு தெரியலை. ஏன்னா இப்போயே வந்துட்டு பயங்கரமாக டயர்டாயிடுச்சு. ஸோ டெஸ்கோவில் வாங்க வேண்டிய பொருளும் இல்லை. டெஸ்கோவில் ஏதாச்சும் வாங்க வேண்டியது இருந்துச்சுன்னு சொன்னால் சுற்றி காமிக்கலாம். பட் அடுத்தடுத்து என்ன விட்டா போயிட போகுது, இங்கே தானே இருக்க போகிறோம். அடுத்தடுத்து எவ்வளோச்சும் ஒரு ஒகேஷனில் டெஸ்கோவையும் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். ஃபேமஸான கடைங்க லிடிலு, டெஸ்கோ, ப்ரீமியரு, செயின்ஸ்பெரி இதெல்லாமே வந்துட்டு இந்த ஊரில் இருக்கிற ஃபேமஸான கடை. ஸோ லிடில் கிட்டே வந்துட்டோம். நான் உள்ளே போயிட்டு பொருளெல்லாம் வாங்கிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவ்வளோதாங்க, நான் லிடில் முடிச்சுட்டு வீட்டுக்கே வந்துட்டேன். ஏன்னா பொருள் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. யூஸ்வலாக இவ்வளோ பொருள் வாங்க மாட்டேன். ஆனால் நம்ம அந்த வீட்டிலேருந்து இப்போது நம்ம ஷிஃப்ட் ஆனதுனால ஏதோ ரீஸ்டாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நிறையா பொருள் வாங்குற மாதிரி இருந்துச்சு. யூஸ்வலாக உங்களுக்கு இவ்வளோலாம் ரீஸ்டாக் பண்ணுறது தேவையே படாதுங்க. நீங்கள் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 to 2 weeks கிட்ட தாராளமாக வரும். அது போக இல்லை அதுக்கு மேலேயே வந்தாலும் வரும். அது போக நீங்கள் எதை ரீஸ்டாக் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் முட்டை தாங்க. ஏன்னா முட்டை தான் உங்களுக்கு இங்கே இருக்கிற ஒரு பெரிய சுப்ரீமே. ஏன்னா தலைவர் வந்துட்டு எதுக்காக இருந்தாலும் தலைவர் தான். என்ன வைக்கலாம் இன்றைக்கி, சரி முட்டை குழம்பு வச்சிடலாம். என்ன வைக்கலாம் இன்றைக்கி, சரி உடச்சு விட்டு முட்டை குழம்பு வச்சிடலாம். என்ன வைக்கலாம் இன்றைக்கி, சரி சாம்பாரை வச்சு அப்படியே முட்டையை பிடிச்சிடலாம். இந்த சரி என்ன வைக்கலாம் இன்றைக்கி, சரி ஒரு ஆம்லேட்டை போட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை தான். எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு முட்டை தான் வந்துட்டு மண்டைக்குள்ளே இருக்கவே இருப்பாப்புல. ஏன்னா ரொம்ப ஈஸியாக சமைச்சிக்கலாம், ஈஸியாக சமைச்சு அந்த வேலை அப்படியே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு முட்டை தான் மோஸ்ட்லி இங்கே ரீஸ்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி வரது எதுவுமே உங்களுக்கு ரீஸ்டாக் பண்ணுற மாதிரிலாம் அவ்வளோக்கு ஆகாது. வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்க வேண்டியதாக இருந்துச்சுல்ல, அதனால் எனக்கு வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு பொருட்கள் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போது எங்கே போகணுன்னா, இங்கே ஒரு இந்தியன் ஸ்டோர் இருக்குது, அங்கே தான் போனோம். நான் மோஸ்ட்லி அரிசி, அதுக்கப்புறம் எண்ணெய், அதுக்கப்புறம் பருப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு மசாலா ஐட்டம்ஸு இது எல்லாத்தையுமே நான் அங்கே தான் வாங்குவேன். எனக்கு இந்த கடை வந்துட்டு ஒரு வரப்பிரசாதம் மாதிரிங்க. ஏன்னா நான் இங்கே வந்துட்டு நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கு அப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். நான் நல்ல வேலைக்கு நம்ம ஊரில் இருந்து மசாலா நான் அரைச்சிட்டு விட்டேன். அதை மட்டும் அரைக்காமல் வந்திருந்தேன்னா ஒரு 2-3 வாரத்துக்கு வந்துட்டு அவள் தான் நாக்கு செத்து போய் ஐயோன்னு சொல்லிட்டு ஆயிருந்திருப்பேன். ஒரு 3 வாரம் ஆயிடுச்சு எனக்கு இந்த கடை பக்கத்துலேயே இருந்துருக்குறான். ஆனால் எனக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு செம்மையாக வந்துட்டு டைம் ஆகிடுச்சு. எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சுட்டு கூகுளில் அங்கங்கன்னு சொல்லிட்டு தேடி பார்த்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு கண்டுபிடிச்சேன். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் மோஸ்ட்லி ஸ்காட்லாண்ட் பக்கம் தான். ஏன்னா இங்கிலாண்டில் வந்துட்டு உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாமே வந்துட்டு நம்ம ஊர் ஐட்டம்ஸ் கிடச்சிடும். ஸ்காட்லாண்ட் வந்துட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அவ்வளோவெல்லாம் நம்ம ஊர் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்காது. நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அப்படியே சூப்பராக கண்டுபிடிச்சா தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
நீங்கள் ஸ்காட்லாந்து எந்த பக்கம் இருந்தாலும் புச்சர்ஸு குளோபல்ஸ் அண்ட் புச்சர்ஸ்னு கடை உங்கள் கண்ணில் தெரிஞ்சிச்சுன்னா, அதுக்கப்புறம் மோஸ்ட்லி ப்ரீமியர்ஸில் வந்துட்டு நீங்கள் தேடுங்க. ப்ரீமியரு அதுக்கப்புறம் வந்துட்டு குளோபல்ஸ் அண்ட் புச்சர்ஸு இந்த 2 கடையிலையும் நீங்கள் தேடினீங்கன்னா, நம்ம பொருட்களை வந்துட்டு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். யாராச்சும் இந்த மாதிரி வந்துட்டு என்ன ஆகுமோ ஏதாகுமோ பயந்துட்டு இருந்தீங்கன்னா, அரிசி ஓரளவுக்கு டீசெண்டாக பாஸ்மதி அரிசி தான் வந்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். எனக்குமே வந்துட்டு நான் பொன்னி மட்டும் தான் வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று ராயல் பொன்னி இல்லாட்டினா வந்துட்டு ஐயப்பன் பொன்னி இது 2 தான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் நான் ஊர்லேருந்து அரிசி எடுத்து வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இங்கே பொன்னி யூஸ் பண்ணி பார்த்தேன் இந்தியா கேட்டில். நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பாஸ்மதிக்கு நான் ஷிஃப்ட் ஆகிட்டேன். இங்கே ஹீரான்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது. ஹீரா பிராண்டு தான் வந்துட்டு பிரியாணிக்கும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். யாருக்காச்சும் வந்துட்டு என்ன அரிசி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க அரிசி வந்துட்டு உங்களுக்கு செட் ஆகல நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால், இங்கே ஸ்காட்லாண்ட் பக்கம் ஹீரா அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ப்ராபப்ளி உங்களுக்கும் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இன்றைக்கி என்னென்னலாம் வாங்கணும்னா, கடுகு வாங்கணும், மஞ்சத்தூள் வாங்கணும், புளி வாங்கணும், அதுக்கப்புறம் என்ன வாங்கணும், கடையில் போய் பார்த்துக்கலாம். சரி ஓகே, கடைக்கு போய்ட்டு நான் சொல்கிறேன் வாங்க. அவ்வளோதாங்க, நான் வந்துட்டேன் கடைக்கு. இதுதான் வந்துட்டு நான் சொன்ன குளோபல்ஸ் அண்ட் புச்சர்ஸ். இங்கே நமக்கு பாகிஸ்தானி, பங்களாதேஷி, இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபுட்ஸும் கிடைக்கும். உள்ளே வந்தோடனே இங்கே பார்த்தீங்களா கசாப்பு கடை மாதிரி ஃபுல்லாக கறி தான், மீன் எல்லாமே ஃபுல்லாக ஃப்ரோசன் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வந்துட்டு நமக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு மீட் கிடைக்கும். நான் என்னைக்காச்சும் மினி விலாகாக கூட நான் அதை உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா பருப்போடன்னு நினைக்கிறேன். பார்க்க அப்படி தான் தெரியுது, என்னன்னு தெரியல. பானிபூரி இங்கே பாருங்கள். இங்கே முருங்கைக்காலேருந்து எல்லா காய்கறியுமே வந்துட்டு நமக்கு ஃப்ரோசனில் இருக்கும். எல்லாமே நமக்கு இங்கே ஃப்ரோசனில் வச்சுருப்பாங்க. அதுவும் எனக்கு தெரிஞ்சு இங்கே மட்டும்தான் வந்துட்டு இதெல்லாமே கிடைக்கும்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் காய்கறி வந்துட்டு ஃப்ரோசன் இருக்கும், ஆனால் இவ்வளோ காய்கறி வந்துட்டு இருக்காது. வெரைட்டிஸ் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். இங்கே தான் நாம் இவ்வளோ காய்கறியில் வந்துட்டு பார்க்கலாம். அதற்கு போக இங்கே பாருங்கள், மாம்ஸ் மேஜிக் இருக்கிறாப்புல நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, உருளைக்கிழங்கு சிப்ஸு, அதுக்கப்புறம் கப்பை சிப்ஸு, அப்படி இப்படின்னு அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரே இடம். ஓ மேரிகோல்டு, இதை மறந்துட்டேன் பாருங்கள், மேரிகோல்டு எல்லாமே இங்கே இருக்கும். யோசிக்காமல் நம்ம ஊர் சுவை உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசனை இருக்கிறீங்கன்னு சொன்னால் யோசிக்காமல் இங்கே வந்து வாங்கிக்கலாம். நம்ம இப்போ இங்கே என்னென்ன வாங்க வந்திருக்கிறோம் யா. ஸோ நம்ம இங்கே கடுகு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் புளி, இது 3 விஷயம் முக்கியமாக வாங்க வந்திருக்கிறோம். அது போக ஸ்நாக்ஸு ஏதாச்சும் வாங்கிட்டு அப்படிக்கா வீட்டுக்கு போக வேண்டியதான். நான் அப்படியே இங்கே பாருங்கண்ணே, இங்கே பாருங்க, பூந்தார், பாசிப்பருப்பு, பாசிப்பயிறு, வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், அதுக்கப்புறம் துவரம்பருப்பு தானே, இது துவரம்பருப்பா இல்லை கடலப்பருப்பான்னு தெரில, இந்த பருப்பு அப்படின்னு நமக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கே இருக்கும். அது போக இங்கே இருக்கிற நமக்கு தேவையான எல்லா மசாலாவும் இங்கே இருக்கும். தேங்காய் துருவுனது மோஸ்ட்லி இங்கே மட்டும்தாங்க நான் தேங்காய் வந்துட்டு பார்க்குறேன். தேங்காய் துருவுன தேங்காய், அப்புறம் முழுசாக இருக்கிற தேங்காய், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே இருக்கும். அப்புறம் வாங்களேன், எனக்கு ரொம்ப நான் இங்கே எப்பயும் வாங்குகிற பொருள் ஒன்று காமிக்கிறேன். இங்கே பாருங்க, நம்ம ஜோதி காக்கா இங்கே வந்துட்டாங்க, இதயம் நல்லெண்ணெய். அதுக்கு போக இங்கே பாருங்கள், அனைத்து விதமான குட் டே பிஸ்கெட்டு, மில்க் பிக்கிஸ் பிஸ்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே கிடைக்கும். அப்புறம் இங்கே பிரியா ஊறுகான்னு சொல்லிட்டு இந்த ஊறுகாய் இருக்குதுல்ல, இதில் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் அப்போ நான் யூஸ் பண்ணின்னு இருக்கிறேன். அப்பா அமிர்தமாக இருக்குதுங்க. அப்பப்போ ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்கும்போது சுடு சாதத்தை லைட்டாக குழச்சி அதில் அப்படியே அந்த ஊறுகாயை போட்டு ஒரு பிரட்டி டப்புக்குன்னு அடி சண்டை போடுறது சரியாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் இங்கே ஊரில் வந்து ரொம்ப தேர்ன ஒரு விஷயங்க, அசஃபோட்டிடா, அதாவது நம்ம ஊர் இது பெருங்காயத்தூளுங்க. பெருங்காயத்தூள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இங்கே வந்துட்டு பெருங்காயத்தூள்லாம் இருக்கும். அதனால் இது எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்களும் வந்து வாங்கிக்கோங்க. இங்கே எல்லாமே இருக்குங்க. அவங்கக்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, ஹீரா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்மதி ரைஸ் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு, இதுதாங்க இது. இந்த பிராண்டில் பாஸ்மதி ரைஸ் வாங்கினீங்கன்னு சொன்னால் நீங்கள் பொழைச்சிக்கலாம்.
நம்ம ஊர் டேஸ்ட்டு ஓரளவுக்கு இருக்கும், சூப்பராக இருக்கும். எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். நான் இதான் வாங்கி வீட்டில் வச்சுருக்கிறேன். இப்போதைக்கு என்கிட்ட இருக்குன்றனால இதை நான் வாங்கலை. ஸோ அவ்வளோதாங்க. எந்தெந்த பொருள் வாங்குறதுக்கு எந்தெந்த கடைக்கு நான் போவேன் அப்படின்றத வந்துட்டு ஓவராலாக ஃபுல்லாக நான் இதில் கவர் பண்ணிட்டேன். அண்டு நான் மோஸ்ட்லி நிறையா கடைக்கு போயிட்டு வரன்ற மாதிரி இருந்ததுனால மோஸ்ட்லி நம்ம நிறையா கடையை இதில் கவர் பண்ணோம் அப்படின்றதுனால எந்த கடைக்குமே வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக நம்மளால் டைம் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் ஒரு கடையை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக அங்கே என்னென்னலாம் நமக்கு கிடைக்கும், இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு நம்ம எங்கே போகணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு queries இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட்டில் கேளுங்க. மேபி அதுக்கு பெரிய வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் நான் ஒரு ஃபுல் வீடியோவாக போடுறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு மினி விலாகாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு நான் வந்துட்டு போடுறேன். ஸோ இதுலேயே வந்துட்டு மோஸ்ட்லி உங்களுக்கு எந்தெந்த பொருள் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள்கிட்ட வரேன். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஒரு தம்ஸ் அப். உங்க நல்லா பார்த்துக்கோங்க, நானும் என்ன நல்லா பார்த்துக்கிறேன். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. டாடா.